சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதிரசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஊறின அரிசியை சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டவலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரிசியை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு 45 நிமிஷம் ஃபேன் கிட்ட வச்சுக்கோங்க. அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக உறிஞ்சிடணும். ஆனால் கையில் இந்த மாதிரி லைட்டாக ஈரம் மட்டும் ஒட்டணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைச்செடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியும் இன்னொரு முறை நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சுக்கலாம். இந்த குருணை நமக்கு வேண்டியது இல்லைங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும். இப்போ நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சிக்கலாம். நான் இன்னைக்கு அரிசி எடுத்த அதே டம்ளர்ல 1 டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இந்த இனிப்பு கொஞ்சம் கூட இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அளவா வேணும்னா நீங்க 3/4 டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிட்டா போதும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு பால் கெட்டியானதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சுக்குத்தூள் சேர்த்திக்கல. உங்களுக்கு சுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க சேர்த்திக்கலாம். பாவு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச வெள்ளைப்பாக அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலக்கிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாகு இப்படிதான் இருக்கும். இது நம்ம ஒரு 2 நாள் ஊற வைக்க போறோம். அதனால அப்போ உங்களுக்கு பதம் கரெக்டா இருக்கும். 2 நாளுக்கு அப்புறம் மாவு பாருங்க எவ்வளோ டைட்டா கரெக்டான பதத்துல இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப லேசா தட்டிடாதீங்க. நடுவுல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். கையில தண்ணி நினைச்சிட்டு அப்புறமா எடுங்க. அப்பதான் கையில ஒட்டாம வரும். இப்போ இதை நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அதிரசம் போட்டதுக்கு அப்புறம் தீயை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ள நல்லா வேகும். அதிரசம் பிரியாம அருமையா வெந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.